நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ விஸ்வா. இப்போ என்னோட பர்த்டே இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி பர்த்டே மாலதி. வருஷம் நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் தான் உனக்கு கடைசியா விஷ் பண்றேன். என்ன மன்னிச்சிரு. என்னக்கா இப்படி பேசுற? நீ எனக்காக பண்ணின எதையும் என்னால மறக்கவே முடியாது. இது என்னோட சிறந்த பிறந்த நாள். தேங்க்யூக்கா. அக்கா, விஸ்வா இப்ப கோவத்துல தான் இருக்கான். ஆனா அவன் மனசால கெட்டவன் இல்லக்கா. எனக்கு தெரியும் மாலதி. சரி, உன் அக்கா உனக்காக பண்ண பாயசம். பை த வே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மாமா எனக்காக பாயசம் கொடுத்தாரு. அப்படியா? ஆனா இங்க பாரு மாலதி, நீ சாப்பிட்ட பாயசத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஓட்டி விட போறேன். உன்னை யாராலையும் பீட் பண்ண முடியாதுக்கா. மாலதி அண்ணி, சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வாங்க. அண்ணி, விஸ்வா, அது நீங்க இப்படி ஒரு பொய் சொல்வீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. விஸ்வா, ஒருவேளை என்னால் உனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு விஸ்வா. என்னோட நோக்கு கண்டிப்பா இது கிடையாது. போதும் நீ, நான் உங்ககிட்ட விளக்கத்தை கேட்கல. என்ன பாதிக்கப்படுறதா எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் என் கூட பிறந்தவர். அவரே என்ன புரிஞ்சுக்கல. அப்புறம் அதுல உங்களுக்கு உரிமை இருக்கு. அண்ணி, நான் தப்பா எதுவும் பேசல. நீங்க தயவு செஞ்சு என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப தூரம் விலகி போயிட்டேன். நீங்க இப்ப எடுக்கிற முயற்சியால எல்லாருக்கும் கஷ்டம்தான் கிடைக்கும். உங்களுக்கு, எனக்கு, அண்ணனுக்கு, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கணும்? தயவு செஞ்சு நீங்க என்ன அப்படியே விட்டுருங்க. கிளம்பு மாலதி.
காலங்காத்தால என்ன பாத்திரம் தேய்க்கிற சவுண்ட் எல்லாம் வருது? விஷ்வா, என்ன காலங்காத்தால பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்க? இது எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? மாலதி, சாமான் எல்லாம் அழுக்காயிடுச்சு, கழுவி தானே ஆகணும். எனிவேஸ், எல்லா துணியும் துவைச்சிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க போறீங்க, குளிக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. விஷ்வா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். அழுக்கான சாமான கழுவி தானே ஆகணும். ப்ளீஸ் நீ போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு வா. விஷ்வா ப்ளீஸ், இதெல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். மாலதி, இதெல்லாம் விஷ்வா, இதுக்கப்புறமும் நீ ஆனா ஓனா சொல்லிட்டு இருந்தீனா அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் இந்த உடஞ்ச கையை வச்சு நானே கழுவிடுவேன். என்ன சொல்ற? சரிம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? முடியாத காரியம். சரி வரியா? சரி பக்கலாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, அடேங்கப்பா, மறுபடியும் கிச்சன்ல என்ன பண்ற? நான் தான் உன்னை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்த. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல. ஏன் இந்த வீட்ல நீ சமைக்கலனா? சமைக்கிறதுக்கு இந்த வீட்ல ஆளே இல்லையா என்ன? ஐயோ வினய், இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு. முடியாது, இப்பவே நீ எல்லா வேலையும் நிறுத்தணும். இனி நான் சொல்ற வரைக்கும் நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சுந்தர், சுந்தர். மாலதிக்கு வேற கை உடைஞ்சிருக்கு. அவ வீட்ல எல்லா வேலைகளையும் எப்படி மேனேஜ் பண்றான்னு தெரியலையே. மாலதி, கடைசி வாய் உன்னோடது. வேண்டாம் விஷ்வா, வற்புறுத்தாதனால சாப்பிட முடியாது ப்ளீஸ். நீ சாப்பாடு சாப்பிட ஏன் இப்படி டிராமா பண்ற? இத பாரு, உன் கூட சாப்பிட உட்காந்தா அப்ப நான் 2-3 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுறேன். ஏன்னா நீ எப்படி சாப்பிடுறன்னா எலி குஞ்சு சாப்பிடுற மாதிரி. ஓ காட், என்கிட்ட கூட நானே சாப்பிடுறேன். என்னமோ ஒரு பீஸ்க்காக எலி முயல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அட விஷ்வா, உன் முடிய பாரு. பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி இருக்கு? சாப்பிடு. வெரி ஸ்மார்ட். எனிவேஸ், நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன். பெட்டை விட்டு எந்திரிக்காத, டேக் ரெஸ்ட். ஓகே? ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. ஓகே, பாய். தனியா உட்கார்ந்தா போர் அடிக்குமே, என்ன பண்ணலாம்? சரி, இல்லைங்க, இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். சரி, நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை பார்க்குறேன். பரவாயில்லைங்க. சரி சரி, ஆல் ரைட், பார்க்கலாம். ஜீவிதா, பெங்களூர்ல இருந்து என் கிளைண்ட் வந்திருக்காரு. நான் இப்போ அவரை தான் சந்திக்க போறேன். ஸோ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவரை நான் இங்கே வீட்டுக்கு கூட்டு வருவேன். ஓகே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வினய், நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இன்வைட் பண்ணுங்க. சரி, ஈவினிங் நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்றேன் அவர் வராரா இல்லையான்னு. அப்புறம் நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், சுந்தர சமைக்க சொல்லு. ஓகே? ஓகே வினய், நான் எந்த வேலையும் பண்ணாம இருக்கேன். பாய்மா. பாய். நான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அங்க என்னோட மாலதிக்கு கை உடைஞ்சிருந்தாலும் எல்லா வேலைகளையும் அவளே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா.
ஜீவிதா மேடம், சுந்தர், இந்த பொண்ணு யாரு? மேடம் இது என்னோட தங்கச்சி. எங்க ஊர் ராஜஸ்தான்ல இருந்து வேலைக்காக இங்க வந்திருக்கா. உங்க பேர் என்ன? மேடம் இவளால பேச முடியாது, இவ ஊமை. உங்களுக்கு தெரிஞ்சு இவளுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். இவ வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வா மேடம். யார் நீங்க? என் பேரு பத்மினி. பத்மினியா? ஆமாங்க, இந்த வீட்ல வேலைக்காரி வேணும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்தேன். ஓ, நீங்க நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா? பார்த்தா தெரியலல்ல. சரி பரவாயில்ல, நீங்க புதுசா இங்க குடி வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்க வீட்ல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி தேவைப்படுமே, அதான் ஆமா, வந்தேன். கண்டிப்பா தேவைதான். அது சரி, வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? வீட்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் 2 வேளைக்கு சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்ப எல்லாம் சேர்த்து மொத்தம் 2500 ரூபாய் ஆகுது. பாருங்க, 2500 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல தர மாட்டேன். 1000 ரூபாயா? நல்லா சொன்னீங்க மேடம். அப்படி 1000 ரூபாய்க்கு யாராவது வேலைக்காரி கிடைச்சனா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்களேன். ஏன்னா எங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், அதுக்கு தான். புரிஞ்சுதா? மாலதி, பெட்ல இருந்து ஏன் எழுந்த? அட, நான் பெட்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், எங்க எழுந்த? அப்படியா? அப்படின்னா நான் வாஷ் பண்ணி வச்ச துணியெல்லாம் தானா எழுந்து போய் அதுவா காய வச்சுக்கிச்சா? டாக்டர் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, நீ வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நான் எழுந்திருக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், வேலை பண்ண கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அப்படியா? விஸ்வா சார், அட சுந்தர், என்ன விஷயம் சுந்தர்? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லவே இல்ல. இல்ல மேடம், இவ என்னோட தங்கச்சி. வேலை தேடி அங்கிருந்து இங்க வந்திருக்கா. அந்த வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வா. இல்ல இல்ல, வேண்டாம் சுந்தர். நானும் விஸ்வாவும் மட்டும் தானே இருக்கோம். இது சின்ன வீடு தானே, நாங்களே எங்களோட வேலையை பாத்துக்கிறோம். என்ன விஸ்வா? இல்ல இல்ல சுந்தர், எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சமையல்காரி தேவை. அவங்க அதிகமா காசு கேட்டா நம்ம எங்க இருந்து போறது? ரிலாக்ஸ், அதை நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே? அப்ப சரி, ஓகே, நான் இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். முதல்ல சம்பளம் எவ்வளவுன்னு பேசிக்கலாம். சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? எங்களால ஜாஸ்தி எல்லாம் கொடுக்க முடியாது, பாத்துக்கோங்க. அத பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நீங்க சந்தோஷமா எவ்வளவு கொடுத்தாலும் அதை வாங்கிப்பா. அப்போ சந்தோஷமா நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தருவேன், அதுக்கு மேல முடியாது. சரிங்க மேடம். அடேங்கப்பா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சே. ஒரே வார்த்தையில ஒத்துக்கிட்டா. ஓகே சுந்தர், இன்னைக்கே உங்களோட தங்கச்சி எங்க வீட்டுல வேலைக்கு சேரலாம். ரொம்ப சந்தோஷம் சார். சாருக்கும் மேடத்துக்கும் வணக்கம் சொல்லு. நீ நீ முக்காடு எடுத்துறேன், அப்புறம் எப்படி வேலை பாப்ப சொல்லு. அப்படி இல்ல மேடம், எங்க ஊர் பொண்ணுங்க அவங்க புருஷனுக்கு மட்டும்தான் முகத்தை காட்டுவாங்க. அப்படியா? உன் பேர் என்ன? மேடம் இவளால பேச முடியாது. சாரி. இட்ஸ் ஓகே மாலதி, நான் கிளாஸ்க்கு போகணும், டைம் ஆச்சு. மற்றதெல்லாம் நீ பேசிக்க, நான் கிளம்புறேன். சரி விஷ்வா. ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, முதல்ல எனக்கு இத சொல்லு. உன் பேர் என்ன? பேரே இல்லையா? ஓஹோ, அப்போ நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? சரி ஓகே, அப்போ நான் உன்னை தனுன்னு சொல்லி கூப்பிடுறேன், சரியா? ஓகே, தனு, எனக்கு ஒன்று சொல்லு. உனக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? பசங்களே இல்லையா? கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 2. அப்படியா? சரி, இது சொல்லு. உன் புருஷன் எப்படி இருப்பாரு? அவரு உன்னை அடிப்பாரா? நல்லவரா? காதலிப்பாரா? நல்ல விஷயம்.
சரி ஓகே, நீ ஒரு வேலை பண்ண, நீ இன்னைக்கே இந்த வேலையில ஆரம்பிச்சிரு. இப்போ நீ என்ன பண்றனா, வீடு ஃபுல்லா குப்பையா இருக்குல்ல, பெருக்குனா நல்லா இருக்கும். சரியா? போ. நில்லு. தொடப்பத்த அங்க வச்சிருக்கேன். சரியா? போ. ஒண்ணு தெரியுமா தனோ, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வேலையெல்லாம் கரெக்டா பண்றேன். இவ்ளோ பெரிய வீட்ல தனியா உட்காந்து என்ன பண்றது? பேச்சு துணைக்கு கூட ஆளே இல்ல. நான் தனியா உட்காந்து எப்படி பேச முடியும்? இங்க கேள தனோ, இங்க பாரு. இப்போ இந்த வீட்ல உன்னை என்னையும் தவிர யாருமே இல்லல்ல. என் புருஷன் கூட வெளியில போயிட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த முக்காடு போட்டிருக்க? நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ப்ளீஸ் உன் முக்காடு எடுத்துட்டு உன் முகத்தை காட்டேன். ஆட. ஓஹோ, நான் இப்போ கிட்ட என்னன்னு சொல்றது? நீ ரொம்ப வெக்கப்படுற தெரியுமா? ஒருவேளை உனக்கு முக்காடு எடுக்க விருப்பம் இல்லனா என்னால உன்னை வற்புறுத்த முடியாது. ஆனா என்ன இருந்தாலும் நீ வந்தது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதானோ. ஒரு பக்கம் இந்த உடைஞ்சு போன கை, இன்னொரு பக்கம் வீட்ல புருஷனை தவிர வேற யாரும் இல்ல. பாவம், என் புருஷன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. என்னை எதுவும் பண்ணவே விட மாட்டாரு. ஆனா அவர் வேலையை பார்க்கறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாது. ஒரு விஷயம் தெரியுமா தனு, எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்து போலாம் என் அக்கா எப்பவுமே என் கூடவே இருந்திருக்கா, எனக்கு உதவி பண்ண. ஆனா இந்த முறை நிலைமை எப்படி இருக்குன்னா, என் அக்காவே விருப்பப்பட்டாலும் எனக்கு உதவி பண்ண முடியாது. சரி விடு, அது ஒரு பெரிய கதை. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். சரி நான் போறேன், நீ உன் வேலையை பாரு. உன்னோட அக்கா உனக்கு உதவி பண்றதுக்கு உன் கூட தான் இருக்கா மாலதி. அப்புறம் என்னைக்குமே உன் கூட இருப்பா.